சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன ஒரு மகிழ்ச்சியான தகவல். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் உதயநிதி ஸ்டாலின் கூறியதாவது: இன்னும் 2 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுக கிழக்கு மாவட்டம் சார்பில் திமுக முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது இன்னும் 2 மாதங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என தெரிவித்தார். புதிதாக விண்ணப்பித்த பெண்களின் தகுதியானவர்களுக்கு கட்டாயம் ரூபாய் 1000 கொடுக்கப்படும் என கூறினார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த தினமான செப்டம்பர் 15, 2023 அன்று தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். இத்திட்டத்தின் கீழ் செப்டம்பர் 2025 ஆண்டு நிலவரப்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ள 1,20,00,000 மகளிருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒட்டுமொத்தமாக ரூபாய் 24,000, அதாவது மாதம் 1000 ரூபாய் வீதம் 24 மாதங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் மக்கள் பணியில் தனது அனுபவங்களை பகிர்ந்த உதயநிதி ஸ்டாலின், தான் வெளியூர் செல்லும்போது வழியில் மனுக்களுடன் காத்திருக்கும் மக்களை பார்ப்பதாகவும், வண்டியை நிறுத்தி அவர்களுடன் பொறுமையாக பேசுவதாகவும் கூறினார். இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை முதலமைச்சர் என்னதான் வகித்த பதவிகளுக்கு ஏற்ப தன்னிடம் வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்ததாக குறிப்பிட்டார். இதனால் தற்போது வண்டியில் வைத்து மனு வாங்கக்கூடிய இடமில்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாகி விட்டதாகவும் நகைச்சுவையாக அவர் தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் மக்களை சந்தித்தால் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்பார்கள் என்று குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பிற நாட்களிலும் மக்களை சந்திப்பதில்லையா என்று யாரும் கேட்க வேண்டாம் எனவும், தினமும் மக்களை சந்திக்கிறேன் என்று நகைச்சுவையாக கூறினார். உரிமை தொகை குறித்து பெண்களிடம் விசாரித்தபோது 90% அதிகமானோர் இந்த 1000 ரூபாய் தங்களுக்கு மருத்துவ செலவு, மாத்திரை வாங்குதல், மேலும் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகளின் கல்வி செலவுகள், நோட்டு புத்தகம், பென்சில் வாங்குதல் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுவதாக கூறியதாக உதயநிதி ஸ்டாலின் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அந்த வகையில் சில இடங்களில் அந்த அக்காவுக்கு வந்துருச்சு, எனக்கு மட்டும் வரலப்பா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்றும் சிலர் குறை கூறியதையும் அவற்றை கேட்டறிவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களிடம் குறைகளை கேட்பதுடன் சாத்தியமான உதவிகளை உடனடியாக செய்ய அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும், பலர் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்துவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். மேலும் தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டங்களையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தியிருப்பதாக கூறினார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக அளிக்கப்படாத போதும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் போன்ற முக்கியமான திட்டத்தை
வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளது. இது வாக்குறுதிகளை தாண்டி மக்கள் நலனுக்காக செயல்படுவதை எடுத்துக்காட்டு என கூறி தனது உரையை நிறைவு செய்தார். இது போன்ற ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு தினசரி கிடைக்க வேண்டும் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், சென்னை மெட்ரோ அறிமுகம் செய்யும் குட்டி ஏசி பஸ் 5 கிலோமீட்டர் சரௌண்டிங் 41 ஸ்டேஷன் கனெக்ஷன். அதாவது தலைநகர் சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் உடன் இணைக்கும் வகையில் ஏசி மைக்ரோ பஸ் இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பயனாளிகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என கூறப்படுகிறது. அதாவது சென்னையில் பொது போக்குவரத்து வசதிகளை விரிவுபடுத்தும் வகையில் மெட்ரோ ரயில் சேவை விளங்குகிறது. தற்போது விம்கோ நகர் பணிமனை முதல் விமான நிலையம் வரையிலான நீள வழித்தடம், சென்னை சென்ட்ரல் முதல் செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரையிலான பச்சை வழித்தடம் ஆகியவற்றில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த சேவையை நீக்கும் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பர்பிள் லைன் மாதவரம் பால் பண்ணை சிறுசேரி காட், ஆரஞ்சு லைன் போரூர் முதல் கலங்கரை விளக்கம், எல்லோ லைன் பூந்தமல்லி பைபஸ் முதல் மாதவரம் ஆகிய வழித்தடங்களில் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில் தற்போது பயன்பாட்டில் உள்ள 41 மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கும் போதிய இணைப்பு பேருந்து வசதிகள் வழங்கும் நடவடிக்கைகளை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் இந்த மெட்ரோ ரயில் நிறுவனங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் என்பவை மினி பேருந்து வகையை சேர்ந்தவை. தற்போது 11 மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் எம்டிசி சிறிய பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இது தவிர இலவச சைக்கிள், வாடகை பைக், ஆட்டோ, சைக்கிள் போன்ற வசதிகளையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் இதன் மூலம் கடைசி மைல் வரை மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஆகையால் இது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்திதான் என்று சொல்லப்படுகிறது. குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வர்த்தக பகுதிகளை குறிவைத்து ஏசி மைக்ரோ பஸ் சேவையை கொண்டு வர ஆலோசித்து வருகின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.